ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி சித்தி என்ன இப்படி திடீர்னு இது மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களே, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் எனக்கு தோணுச்சு, சரி இதுக்கப்புறம் இந்த விஷயத்த நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன தான் ஒரு விஷயத்த செஞ்சாலுமே அதில் நல்ல விஷயமும் இருக்கும், கெட்ட விஷயமும் அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையிலையும் ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு. அதான் என்னோடய கல்யாண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சித்திகிட்ட நான் சொன்ன மாதிரியே அவங்களும் மாப்பிள்ளை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு நான் கிளம்பி போனேன். அண்ணியெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரலன்ட்டாங்க. சரின்ட்டு நானாகவே கிளம்பி போயிட்டேன். ஆனால் சித்திக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, அண்ணனுக்கும் அன்னிக்கும் இந்த கல்யாணத்தில் அந்த அளவுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சோடனே எனக்கும் அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம என்ன தான் அவங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீடு பார்த்தாங்க. பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்னோடனே எனக்கு அப்போ தான் புரிஞ்சு, சரி இதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சித்தி சொன்னாங்க, இந்த வாழ்க்கை உனக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும், நீ ஏன் இது பண்ணிக்கிட்டே தான், ஆனால் கண்டிப்பாக இந்த வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ஒன்றும் கவலைப்படாத, எதை பற்றியும் நீ ஒன்றும் கவலைப்பட்டுட்டு மனசை போட்டு குழப்பிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, சரி எந்த இதாக இருந்தாலும் எல்லார் லைஃப்லேயுமே ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் நம்ம கடந்து தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சில யோசனைகளை யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி நானும் கல்யாணத்துக்கு சம்மதித்தேன். அவரும் பையனும் ஓரளவு மாப்பிள்ளையும் நல்லா பேசினார். அவருக்கும் ஏன் இத்தனை கல்யாணம் பண்ணிக்கலன்னா, அவங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்க கொஞ்ச நாள் வாழாமல் வீட்டில் இருந்தாங்க. அதனால் அவர் அந்த மனசு கவலையிலே அக்கா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையிலே கல்யாணம் பண்ணிக்காமே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அக்கா குழந்தைங்கள்லாம் ஓரளவு பெருசானதுக்கப்புறம் அவரே ஒரு ஹஸ்பண்டே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட்டிகிட்டு போய் இப்போ அவங்க சேர்ந்து வாழ்கிறாங்க. அந்த ஒரு இதில் தான் இவரும் அக்கா வாழ்க்கை இப்படி இருக்கப்போ நம்ம மேரேஜ் பண்ணி அழைச்சிட்டு வந்தோம்னா அவங்க மனசு கஷ்டப்படும் அப்படிங்கிறதுனால, ஏன்னா அக்கா தான் அம்மாவுக்கு அப்புறம் அவங்க எடுத்து வளர்த்தது எல்லாமே, தம்பியை பையன் மாதிரி வளர்த்ததுனால அக்காவோட வாழ்க்கை என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடாதுங்கிறதுனால அவங்க ஒரு இதுக்காக சந்தோஷத்துக்காக இது பண்ணாங்க. அப்போ தான் அந்த சமயத்தில் தான் நான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, சரி அவங்க சொல்கிறது ஒரு நியாயமான காரணமாக இப்போ நம்ம எப்படி ஒரு அம்மாவுக்கு முடியாமல் இருந்ததுனால எந்த ஒரு இதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோமோ, அதே மாதிரி தான் இவனும் இந்த அளவுக்கு ஒரு இதாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கும் புரிஞ்சிச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் புரிஞ்சுக்கிட்டு ஒரு சில இதை நான் முடிவுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் சரி கல்யாணத்தை முடிவு பண்ணாங்க. 2 மாதத்துல கல்யாணம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இது பண்ணாங்க. அப்போ அந்த சமயத்தில் ஒரு சில விஷயங்களை நம்ம என்ன தான் இது பண்ணாலும் அப்போ அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில விஷயத்த நம்ம இது பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் அண்ணன் அண்ணிகிட்டலாம் சித்தி பேசினாங்க. அண்ணன் அண்ணி எப்படா நான் இங்கேருந்து வீட்டிலேருந்து போவேன்னு தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு இதாக தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இது பண்ணுறதுக்காக எல்லாம் இது பண்ணாங்க. முன்னாடி என்ன கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. நடத்தி வச்சதுக்கப்புறம் நாங்கள் பெங்களூர் அவர் வேலை பார்க்குற ஊர்லேயே நானும் ஜாபுக்காக, ஏன்னா நான் முன்னாடி வேறு ஊரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அவங்க பெங்களூரில் ஒர்க் பண்ணுறதுனால நானும் அந்த ஃபீல்ட்லேயே ஒர்க் பண்ணதுனால சரி வேறு கம்பெனி நம்ம இது பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாபெல்லாம் ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணதில் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால உடனே வேலை கிடச்சிச்சு. வேலை கிடச்சி முடித்தோடனே அவர் சொன்னார், இது மாதிரி நீங்கள் வேலைக்கு போகிறதுனா போங்க, ஏன்னா அவரும் ஒர்க் பண்ணுறதுனால
அவர் வந்து என்னை வேலைக்கு போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லலை. நீங்கள் வேலைக்கு போகிறதுனா போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்களோட இதில் வந்து நான் தலையிட மாட்டேன். எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்ம லைஃப்குள்ளே இருந்திருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கும் தனிப்பட்ட விருப்பங்கள் எல்லாமே விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து மனசை போட்டு குழப்பிக்காமல் வந்து இது பண்ணுறது தான் ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம வந்து எது நடந்தாலும் வந்து சமாளித்து தான் ஒரு புதிய சூழ்நிலைக்கு வாழ்க்கைக்குள்ளே போயிருக்கோன்னா எல்லாமே நம்ம எதிர்பார்த்தபடி இருக்காது அப்படிங்கிறனால அவங்களும் வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறனால சில விஷயங்களை நம்ம வந்து பொறுத்துட்டு தான் போகணும் அப்படின்ட்டு நான் இருந்தேன். சரி ஓகே பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய செயினை தரேன், நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் அம்மாவாக இருந்தானே எங்கள் அம்மாவாக இருந்தானே நாளைக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுனா நீங்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? எனக்கு தெரியும் அண்ணன் வந்து அவர் வந்து ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வீடு கட்டினத்துக்கு தான் உங்கள் நகையெல்லாம் வாங்கி அடகு வச்சுருக்காரு. அதனால தான் நீங்கள் ஒன்றும் இது பண்ணாமல் இருக்கீங்க. இல்லாட்டினா நீங்களே பிரட்டி கொடுத்துருவீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னோடனே சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோன்னே அவங்க உடனே வந்து சொன்னாங்க, இது மாதிரி நீ இந்த மாதிரி எனக்கு புரிஞ்சுக்கிறம்மா, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆனால் அண்ணன் தான் வந்து எப்படி உன் செயினை வாங்குறதுக்கு அவர் சம்மதிப்பாரா என்னென்னு தெரியலை அப்படின்னோன்னா, நீங்கள் அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அண்ணன்கிட்ட அதை பற்றி பேசிக்கிறேன், நீங்கள் வந்து அதெல்லாம் பற்றி பேசாதீங்க நீ அப்படின்னு. அண்ணன் ஈவினிங் வரட்டும், நான் உங்களுக்கு முன்னாடியே வச்சு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உடனே அதுக்கப்புறம் நான் காலேஜ் கிளம்பி போயிட்டேன். அண்ணியும் வந்து இங்கே பார்ட் டைமாக வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டரில் வந்து வேலை பார்த்தாங்க. அதுலேருந்து ஒரு மாதம் ஒரு 5000 அவங்களுக்கு ஒரு ஹாஃப் டே போகிறதுனால கிடைக்கும். அதை வாங்கி மளிகை செலவு இதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து 10 மணிக்கு வந்து ஆஃபீஸ் அந்த ப்ரௌசிங் சென்டருக்கு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் காலேஜ் கிளம்பி போயிட்டு ஈவினிங் ஒரு 4 மணிக்கு தான் வந்தேன். அப்புறம் அண்ணி அப்புறம் வந்து நைட்டு வந்து டிஃபனுக்கு வந்து எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க சப்பாத்தி செய்கிறதுக்கு. உடனே அதுக்கப்புறம் வந்து அண்ணன் அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்குலேருந்து ஒரு 5 மணிக்கெலாம் வந்தார். வந்ததுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, இது மாதிரி வந்து என்னம்மா என்ன விஷயம், என்னை வந்து கொஞ்சம் சீக்கிரம் வர சொன்னீங்க, நான் இல்லாட்டினா 7 மணிக்கு தான் வந்திருப்பேன், என்ன விஷயம் சொல்லுமா அது அப்படின்னோடனே, இல்லைன்னா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னோடனே, என்ன விஷயமா பேசணும் அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் வந்து அண்ணி மேலே கோவமாக இருக்கிறது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது. நீங்கள் வந்து என்னோடய படிப்பை பற்றி யோசிக்கிங்க, அவங்களோட ஹெல்த்தும் நம்மளுக்கு முக்கியம் தானே, அவங்களும் நம்மளுக்கு அம்மா மாதிரி தானே, அவங்களும் வீடு கட்டுறப்ப நம்மளுக்கும் இப்போ உனக்கு நகையெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கண்ணே, அதை நீங்கள் நினச்சி பார்க்கணுண்ணே, அதை நினச்சி பார்க்காம நீ பேசக்கூடாது அப்படின்னோடனே, புரியுது இருந்தாலும் வந்து நான் என்ன பண்ணுறது, உனக்கு ஃபீஸ் 50,000 கட்டணும்லம்மா, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது சொல்லு, அதுக்கு தான் நான் வந்து ஒருத்தட்ட கேட்டு வச்சுருக்கேன், அதை தான் வந்து நான் இது பண்ணி எடுக்கணும், சீட்டு பணம் வேறு போட்டிருக்கேன், அதை வாங்கி தான் அவருக்கு கொடுக்கணும், நான் என்ன பண்ணுறது சொல்லு, நானும் வந்து மாதம் 30,000 சம்பளத்தில் தானே ஓடிட்டுருக்கு, இஎம்ஐ வேறு ஒரு 15,000 கட்டணும், அந்த 15,000த்துக்குள்ளே தானே நம்ம குழந்தைங்க ஃபீஸு அது இதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்னோடனே, நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு, நான் தான் செயின் போட்டிருக்கேன்ல ஒரு 2 பவுன் போட்டிருக்கேன், அது எப்படியும் அடகு வச்சோன்னா ஒரு 50,000 கிட்ட வரும், அவங்க என்ன 40,000 தானே கேட்குறாங்க, ஹாஸ்பிட்டல் செலவு அது இதெல்லாம் சேர்த்து ஒரு 50 ரூபா கிட்ட நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் அவங்க தான் 2 மாதத்துல வந்து பணம் தரேன் அப்படிங்கிறாங்க, அந்த பணத்தை வாங்கி நிலத்தை விற்றதுக்கப்புறம் வந்து பணம் தராங்கிறாங்க, அதை வாங்கி அவங்களுக்கு வந்து நீங்கள் இது பண்ணிடுங்க, அதுதான் நான் சொல்கிற விஷயம் அப்படின்னோடனே, புரியுது, அதுதான் எனக்கும் ரொம்ப நல்லதாக படுது அப்படின்னோடனே, சரி ஓகே ஓகே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணி இதை பற்றி என்ன சொன்னா அப்படின்னா, அண்ணியெல்லாம் எதுவுமே சொல்லலை, அண்ணிகிட்ட நான் தான் போய் இதை பற்றி பேசினேன், ஏன்னா நீயும் அண்ணியும் எப்போதும் சந்தோஷமாக பேசிக்கிங்க, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசிக்கிங்க, நீயும் ஒரு வாரமாக பார்க்குறேன் அண்ணிக்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல, அவங்களும் வந்து உன்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல, 2 பேருமே வந்து இது பண்ணிக்கிட்டு பேசாமல் இருக்கீங்க, நான் வந்து நேருக்கு நேராக பார்த்துட்டு தான் இருக்கேன், அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எப்படி வந்து நானும் நிம்மதியாக இருக்க முடியும், இல்லைன்னா நீ இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன்னா நான் வந்து ஊருக்கு கிளம்பி போயிடுறேன், இல்லைன்னா ஹாஸ்டலில் அம்மாட்ட வச்சு காசு ரெடி பண்ணி காலேஜ் ஹாஸ்டலில் நான் 1 இயர் தானே இருக்குது, நான் சேர்ந்துக்கிறேனே அப்படின்னோடனே, அப்புறம் அண்ணன் யோசிச்சு பார்த்தாரு, அதுவும் உண்மைம்மா நீ சொல்கிறது உண்மை தான், எனக்கும் வந்து பணம் கொடுக்கணும் பண்ணணுங்கிறது ஆசை இருக்குது, ஆனால் வந்து அந்த விஷயம் என்ன இருந்தாலும் மனசுக்குள்ளே வந்து சில விஷயங்களை வந்து கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும், எதாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து யோசிச்சு பார்த்து நம்ம வந்து அதையே யோசிச்சுட்டு இருக்காமல் நான் வந்து சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் எங்கள் அண்ணன்ட்ட எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே பணம் போயிட்டு அடகு வச்சு அரேஞ்ச் பண்ணி அப்புறம் எங்கள்
அண்ணிக்கிட்ட கொடுத்துட்டாங்க. அண்ணி வந்து அவங்க அம்மா அக்கௌண்ட்டில் வந்து போட்டுவிட்டு எடுத்துக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அண்ணி அப்புறம் தான் கொஞ்சம் சந்தோஷமானாங்க. அதுக்கப்புறம் வந்து அண்ணியும் நானும் அப்புறம் தான் கோயிலுக்கு போனோம். அப்போ தான் நான் அண்ணிக்கிட்ட பேசினேன். இது மாதிரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நானும் உங்களுக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி தான். நீங்கள் வந்து நாத்தனார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இது பண்ணாதீங்க. நீ எந்த கஷ்டமாக இருந்தாலும் என்கிட்டயும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் வந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்துருச்சு. இன்னும் 1 வருஷம் ஆனால் படிப்பை முடிச்சிருவேன். வேலை கிடச்சிட்டுனா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அண்ணன் இந்த அளவுக்கு என்ன இப்போ வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய் கட்டி படிக்க வைக்கிது. அது எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு எனக்கு எல்லாமே தெரியும். நான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் நீ அப்படின்னோடனே, கண்டிப்பாக நான் காலேஜில் நல்ல மார்க் எடுத்து ப்ளேஸ் ஆகி ஒரு நல்ல கம்பெனி வேலைக்கு போய் அண்ணனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கு கண்டிப்பாக தெரியுமா நீ ஹெல்ப் பண்ணுவேன்ட்டு. எனக்கும் வந்து ஒரு நல்ல ஒர்க்குக்கு போனால் நல்ல சேலரி கிடைக்கும். ஆனால் பிள்ளைங்கள ஸ்கூல் கிளப்புறனால போக முடிய மாட்டேங்குது.